ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் இருக்காதே அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிவாதமாக இருக்காதே, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தையை, பிடிவாதமாக இருக்காதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி அடமண்ட். டோன்ட் பி அடமண்ட். டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே அப்படின்னு அர்த்தம். அடமண்ட் அப்படின்னா பிடிவாதமாக. நம்ம சின்ன பிள்ளைங்ககிட்ட அதிகமாக அந்த வார்த்தையை சொல்லுவோம், எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? டோன்ட் பி அடமண்ட், பிடிவாதமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், முட்டாள்தனமாக இருக்காதே. முட்டாள்தனமாக இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி ஸ்டூபிட். டோன்ட் பி ஸ்டூபிட். நெக்ஸ்ட் ஒன், அப்பாவியாக இருக்காதே. அப்பாவியாக இருக்காதே இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி இன்னோசன்ட். டோன்ட் பி இன்னோசன்ட். அப்பாவித்தனம் இதுக்கு நம்ம இங்கிலீஷில் இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லணும். இருக்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி. அப்பாவியாக இருக்காதே இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் பி இன்னோசன்ட். நெக்ஸ்ட் ஒன், பொறாமைப்பட வேண்டாம். பொறாமைப்பட வேண்டாம் இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி ஜெலஸ். டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பொறாமைப்பட வேண்டாம் இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் பி ஜெலஸ். பொறாமைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அற்பத்தனமாக இருக்காதே. அற்பத்தனமாக இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி ஃப்ரீவலஸ். டோன்ட் பி ஃப்ரீவலஸ். ஃப்ரீவலஸ் அப்படின்னா அற்பத்தனம் அப்படின்னு அர்த்தம். அற்பத்தனமாக இருக்காதே இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் பி ஃப்ரீவலஸ். அற்பத்தனமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், அநியாயமாக இருக்காதே. அநியாயமாக இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி அன்ஃபேர். டோன்ட் பி அன்ஃபேர். அநியாயமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், கஞ்சத்தனமாக இருக்காதே. கஞ்சத்தனமாக இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி ஸ்டிங்கி. டோன்ட் பி ஸ்டிங்கி. கஞ்சத்தனமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், சுயநலமாக இருக்காதே. சுயநலமாக இருக்காதே இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி செல்ஃபிஷ். டோன்ட் பி செல்ஃபிஷ். டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே அப்படின்னு அர்த்தம். சுயநலமாக செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலம். சுயநலமாக இருக்காதே இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் பி செல்ஃபிஷ். சுயநலமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறியாக இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், சும்மா இருக்காதே. சும்மா இருக்காதே இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பி ஐடல். டோன்ட் பி ஐடல். சும்மா இருக்கிறதுக்கு ஐடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சும்மா இருக்காதே இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் பி ஐடல். நெக்ஸ்ட் ஒன், விளையாடிக்கொண்டே இருக்காதே. விளையாடிக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் பிளேயிங். டோன்ட் கீப் பிளேயிங். விளையாடிக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், தூங்கிக்கொண்டே இருக்காதே. தூங்கிக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் ஸ்லீப்பிங். டோன்ட் கீப் ஸ்லீப்பிங். தூங்கிக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட்டு கொண்டே இருக்காதே. சாப்பிட்டு கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் ஈட்டிங். டோன்ட் கீப் ஈட்டிங். சாப்பிட்டு கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், படித்து கொண்டே இருக்காதே. படித்து கொண்டே இருக்காதே இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் ஸ்டடியிங். டோன்ட் கீப் ஸ்டடியிங். படித்து கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், திட்டிக்கொண்டே இருக்காதே. திட்டிக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் கர்சிங். டோன்ட் கீப் கர்சிங். திட்டிக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன்,
ஓடிக்கொண்டே இருக்காதே ஓடிக்கொண்டே இருக்காதே இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் ரன்னிங் டோன்ட் கீப் ரன்னிங் ஓடிக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கொண்டே இருக்காதே எடுத்துக்கொண்டே இருக்காதே இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் டேக்கிங் இட் டோன்ட் கீப் டேக்கிங் இட் எடுத்துக்கொண்டே இருக்காதே. இங்கிலீஷில் எடு அப்படிங்கிற வார்த்தைக்கு டேக் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எடுத்துக்கொண்டே இருக்காதே இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் டேக்கிங் இட் எடுத்துக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்து கொண்டே இருக்காதே கொடுத்து கொண்டே இருக்காதே இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் கீப் கிவிங் இட் டோன்ட் கீப் கிவிங் இட் கொடுத்து கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் வேலை செய்து கொண்டே இருக்காதே வேலை செய்து கொண்டே இருக்காதே இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் ஒர்க்கிங் டோன்ட் கீப் ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் பாடிக்கொண்டே இருக்காதே பாடிக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் சிங்கிங் டோன்ட் கீப் சிங்கிங் பாடிக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் படுத்துக்கொண்டே இருக்காதே படுத்துக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் கீப் லே டவுன் டோன்ட் கீப் லே டவுன் படுத்துக்கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொண்டே இருக்காதே வந்து கொண்டே இருக்காதே இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் கீப் கம்மிங் டோன்ட் கீப் கம்மிங் வந்து கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் செய்து கொண்டே இருக்காதே செய்து கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் டூயிங் இட் டோன்ட் கீப் டூயிங் இட் செய்து கொண்டே இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் ஏமாற்றிக்கொண்டே இருக்காதே ஏமாற்றிக்கொண்டே இருக்காதே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் கீப் சீட்டிங் டோன்ட் கீப் சீட்டிங் ஏமாற்றிக்கொண்டே இருக்காதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இருக்காதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.